பாருங்க இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டா ஐயா கிட்ட பேசலாம். இவர் வந்து ஒரு சாதாரண இங்கே ஒரு 25 வருஷமா இவங்க வந்து இருக்காரு. எந்த விளம்பரமும் படுத்திக்கல தன்னை. இப்போ நாங்களா வந்து பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த போர்டுலாம் வந்து போட்டாரு. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க. ஏன்னா நெறைய விஷயம் நல்ல விஷயத்த சொல்றதுக்கு இப்பலாம் வந்து முன்ன மாரி இல்ல. பந்தா பரமசிவன் தான் எல்லாம் போய் பார்க்குறாங்க. பந்தா பண்றவன தான் வந்து பெருசா நினைக்கிறாங்க. இப்போ உண்மையான சாது சன்னியாசிங்களா தன்னை விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. அ அப்படில இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம முருகனடியார் குண்டலினி யோகி ராமகிருஷ்ண சாது அவர்கள். இவரு அ இந்த வள்ளிமலை குகை இங்கே இருக்குது. இங்கே வந்து ஜெயினர் ஜெயினர் குகைலாம் இருக்குதுங்க. இங்கே வந்து இப்போ எல்லாருமே வந்து தன்னுடைய தன்னுடைய இடம் வந்து நல்லா பப்ளிசிட்டியாக அது மாதிரி ஒரு இடமா வந்து தேர்வு செய்கிறாங்க. ஆனால் இவர் வந்து வள்ளிமலையில் இங்கே வந்து இந்த குறியாக்காரர்கள் அப்படின்வாங்க. அவங்களாம் இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இவர் வந்து தன்னை வந்து சகஜ மார்க்கம், சகஜமாக எல்லார்கிட்டையும் பழகிற மாதிரி அந்த வேறுபாடு பேதம் பார்க்காம இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு இவர் வந்து இங்கே இருக்கார். இது பெரிய விஷயம். இது பாருங்க, இதுக்கு ஐயாவுக்கு பின்னாடி இருக்குது வந்து குறியாக்காரங்க. அங்கே இருக்கிற இந்த பில்டிங் வந்து இந்த இப்போ கட்டியிருக்காங்க. இது வந்து ஜெயினர் ஜெயின்ஸ் சேட்டுங்க அவங்களோட பில்டிங் தான் இங்கே கட்டியிருக்காங்க. அது இப்போ வந்தது. ஒரு 25 வருஷமாக இங்கே ஜனத்தொகையே இந்த அளவுக்கு இல்லைங்க. அந்த மாதிரி நேரத்தில் இங்கே இருந்து இங்கே இவர் வந்து சாதகம் பண்ணிட்டு இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. பெரிய விஷயம் இது. எனக்கு மனசு கேட்காம தான் வந்து நீங்கள் இல்லைங்க ஐயா, ஒன்றுத்துக்கு உதவாதவங்கலாம் நிறைய பேர் வந்து இது மாதிரிலாம் தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து இவரை வந்து கொஞ்சம் நீங்கள் யூடியூப்பு இதுமாதிரி ஃபேஸ்புக்கு எல்லாம் வந்து பேட்டி கொடுங்க இருங்க, இதெல்லாம் உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து கொஞ்சம் விளம்பரம் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல விஷயம் கூட வந்து அடுத்தவங்களுக்கு சென்றடையுது. எந்த விளம்பரமும் இப்போ பண்ணலைன்னா எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இப்போ கடத்துறது, சென்றடைய வைக்கிறது, நல்ல விஷயங்களை வந்து சென்றடையணும்னா இப்போ வந்து விளம்பரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் இந்த பாறையாண்டில் வந்து நான் ஐயா கூப்பிட்டு வந்தேன்னா, நான் முதல்ல இது மாதிரி இடத்துல தான் அவர் பார்த்தேன். அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார், சாதகம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நான் 2 முறை வந்து இவருக்கே தெரியாது நான் வந்து இங்கே வந்து இவர் வந்து விசாரிக்கிறதும் இவர் வந்து நான் பார்க்குறதும் அப்படி இருந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் இவர், ஏன்னா உண்மையான ஈடுபாடு உள்ள ஒரு சன்னியாசி வந்து கண்டறிந்து அவங்கள வந்து நான் இது மாதிரி என்னுடைய சேனலில் போடணும், 4 பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்து இவர் வந்து நான் வந்து தொடர்பு கொண்டு இவர் வந்து சில கேள்விகளை கேட்டு இவர் விஷயங்களை வந்து தெரியப்படுத்தினேன். நன்றிங்க அனைவருக்கும்.